ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஸ்வீட் பொட்டேட்டோ ஹல்வா தான் பார்க்க போகிறோம். அதாவது சக்கரவள்ளி கிழங்குல ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு கோதுமை ஹல்வா மாதிரியே இருக்கும். செம்ம சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் சக்கரவள்ளி கிழங்குல செஞ்சீங்கன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரிக்கு நிறைய பேர் வீட்டில் செய்வாங்க. சிவராத்திரிக்கு சக்கரவள்ளி கிழங்கு வச்சு நிறைய ரெசிபி செய்வாங்க. அதில் ஏதாவது நீங்கள் ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுமே ரொம்ப சிம்பிள் தான். கோதுமை ஹல்வா அளவுக்குலாம் ரொம்ப நேரம் ஆகாது. சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். ஹல்வாவே கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹல்வா வாயில் வச்சோடனே ரொம்ப மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். நீங்கள் இந்த ஹல்வா கிண்டும் போதே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா சாஃப்டாக அப்படியே வழுக்கிட்டு போகும். அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு மீடியம் சைஸில் இருக்க சக்கரவள்ளி கிழங்கு 3 எடுத்திருக்கேன். நீங்கள் 2 எடுத்தால் கூட போதும். இது நிறையாவே வரும் உங்களுக்கு. இதை வந்து ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு 2 விசிலுக்கு மட்டும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் 2 கப் ஆட் பண்ணி 2 விசில் வச்சுருக்கேன். இது நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பின்னாடி அதை எடுத்துகிட்டு நல்லா தோல்லாம் உரிச்சிருங்க. தோல்லாம் உரிச்சிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்லையோ பிளெண்டர்லேயோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாகவே வந்துடும். இது வந்து பேஸ்ட் மாதிரி வரதுக்கு நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் சக்கரவள்ளி கிழங்கு மட்டும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பால் ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சி எடுக்கும்போது இந்த மாதிரி சாஃப்ட் பேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ வந்து இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு வெல்லமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்குலேயே ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ வந்து நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லைனா நார்மல் வெள்ளை சர்க்கரை ஆட் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 125 கிராம் இல்லைனா 150 கிராம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு மட்டும் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெல்லம் நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சி வந்தோடனே அதை வந்து தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10லேருந்து 15. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சக்கரவள்ளி கிழங்கு பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த நெய்யோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை வந்து நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வடிச்சிட்டு ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். ஹல்வாவில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நெய் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது நல்லா கெட்டிப்பட்டு வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் ஆட் பண்ணணும். இதுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும். அதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், ஆனால் ரொம்ப வேஸ்ட் ஆயிரும். நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது அது எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்த பின்னாடி நெய் எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ வந்து நிறைய வேஸ்ட் ஆகிடும். அதனால் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நிறைய அப்படி மிதக்க வேணும்னா நீங்கள் அப்படியே செஞ்சுக்கலாம். நான் கப்பு கணக்கில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தேவைப்படும். அதாவது 50 ml வந்து உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே சட்டியில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வந்துடும். நெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாசனை இல்லாத எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். அதாவது ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாசனை எதுவுமே வராது. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நெய் சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா இந்த மாதிரி கெட்டிப்பட்டு வரும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சட்டியில் ஒட்டாத அளவுக்கு நீட்டாகவே வந்துடும். கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அது நல்லா கெட்டிப்பட்டு சைடெல்லாம் அந்த நெய் வந்து அப்படியே செப்பரேட் ஆகி வரும். அது நல்லா பிரிஞ்சு வரும்போது நீங்கள் கரண்டியை வச்சு சுற்றுனீங்கன்னா இந்த மாதிரி வந்து அப்படியே ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு அப்படியே சுற்றும். இதுதான் வந்து ஹல்வா கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. சட்டியில் ஒட்டாமல் அப்படியே வந்து திரண்டு இந்த மாதிரி வந்துடும். இது வந்து நீங்கள் நான்ஸ்டிக்கில் செய்யும் போது இன்னும் நல்லா தெரியும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா இந்த மாதிரி தனியாக அழகாகவே வந்துடும். அந்த ஓரத்தில் பாருங்கள் எந்த அளவுக்கு நெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்குன்னு. நம்ம ஊற்றின நெய் எல்லாமே சைடில் இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்த பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அந்த கரண்டியில் பாருங்கள் ஒட்டவே இல்லை. அப்படியே இந்த குழியில் அப்படியே நீட்டாகவே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஹல்வா. நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படியே வந்து வச்சோடனே நல்லா வழுக்கிட்டு போகும். அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து மேலே டெக்கரேஷனுக்கு நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிஸ்தா கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டெக்கரேஷனுக்கு எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். செய்யும் போது கூட நிறைய நட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கோதுமை அல்வா எந்த அளவுக்கு இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது பாருங்கள். அல்வா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். ஏதாவது பாக்ஸில் போட்டு வைக்கிறதா இருந்தாலும்
இல்லை வந்து ஏதாவது கவரில் வச்சு நீங்கள் சீல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த ஷேப்புக்கு வந்து அது மாறிடும். இதையும் நம்ம டெக்கரேட் பண்ணி வச்சுட்டா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நான் இதை கையில் பிச்சு காமிக்கிற பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. அப்படியே ஒரிஜினல் ஹல்வா மாதிரியே இருக்கும், அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சிவராத்திரிக்கு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஹல்வா செஞ்சுட்டு எனக்கு ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.